உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். என்னோட மதத்தை பற்றி அவதூறு பேசினவங்கள எதிர்த்து நான் கேள்வி கேட்டேன். என்னை பற்றி எவ்வளோ அவதூறு பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எதிராக பேச வைக்கிறதுக்கெலாம் என்கிட்ட பிஆர் டீம்லாம் கிடையாது. இந்து மதத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, இந்து உணர்வாளர்கள், ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், இறுதி வரை இந்துவாக வாழ்வேன். பொதுவாக இந்த 2025 என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய ஏரியாவில் கொஞ்சம் முன்ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் கூட மக்கள் முன்ஜாகிரதையாக இருக்கணும். மழை வெள்ளத்தினால மட்டுமே பாதிப்புகள் ஏற்படுமா, இல்ல கடல் சீற்றங்கள், இல்ல சுனாமிகள் மாதிரியான பேரழிவுகளை நம்ம நீர்னால வரக்கூடிய ஆபத்துன்னு நான் சொல்லியிருக்கேன். மழை வெள்ளத்தினால கூட இருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி சுனாமினால கூட இருக்கலாம். ஆயிலோட பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயில் கிடைக்கிறதே தட்டுப்பாடு ஆகிறதுக்கான நிலைமை கூட வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2025 பயிற்சிகளும் நடக்குது. குரு பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், ராகு கேது பயிற்சி ஆகட்டும், இந்த முக்கிய பயிற்சிகளால இருந்து கூட நம்மளை காப்பாத்திக்க முடியாதா? பயிற்சிகளால ஒரு சில ராசிகளுக்கு ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, மொத்த உலகத்துக்கும் பாத்தீங்களா இது ஒரு நல்ல வருஷம் அல்ல. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் மற்றும் அஸ்ட்ராலஜர் ஸ்ரீதரன் கோபால் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். சார், நாங்க உங்களை சீரியல்ல ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு கேரக்டர் நீங்க. அதுவும் திடீர்னு காணாம போயிட்டீங்க. திடீர்னு சரி சோசியல் மீடியா பக்கம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜரா நீங்க வந்திருக்கிறீங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மக்கள். நான் திடீர்னு அஸ்ட்ராலஜரா வரல. நான் அஸ்ட்ராலஜி பத்தி பல வருஷங்களா நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா இருக்கிற காலத்துலேருந்து நான் இதை பற்றி அவர்கிட்ட கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அவருடைய இறப்புக்கு அப்புறமா நானாக இதை பற்றி நிறைய புக்ஸ் வாங்கி படித்து ரிசர்ச் பண்ணி இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ இது ஒரு ப்ரொஃபஷனாக ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இதை ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணுறேன். இது ஆக்சுவலாக இது எனக்கு ஒரு பேஷன் ஆரம்பத்துல இருந்து. ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு அது மேல இது எனக்கு ஒரு பேஷன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு அஸ்ட்ராலஜி ஒரு பெரிய பேஷன். ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, அவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி. எனக்கும் இது ஒரு பேஷனாக தான் இருந்தது. நான் ஏன் இதை ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. இப்போ நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாகவும் சரி, பொதுபலனாகவும் சரி, ஸோ டக்குன்னு யார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன ரியாக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும். இப்போது ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகக்கூடிய நிறைய யூடியூப் சேனலில் உங்களோட வீடியோவில் மெயினாக அந்த அயன் சாரி ஐயப்பாக்கு ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அது ஒரு பேட்டில் ஃபீல்ட் மாதிரி இருந்தது. கண்டிப்பாக நான் கேட்டது ரொம்ப நாகரிகமான முறையில் என்னோட மதத்தை பற்றி அவதூறு பேசினவங்கள எதிர்த்து நான் கேள்வி கேட்டேன். ஓகேவா? அதுக்கு என்னை பற்றி எவ்வளோ அவதூறு பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எதிராக பேச வைக்கிறதுக்கெலாம் என்கிட்ட பிஆர் டீம்லாம் கிடையாது. ஆனால் மக்கள், இந்து உணர்வாளர்கள், இந்து மதத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் அதுக்கு எதிராக பதிலெலாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் தகாத வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம். அவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இப்போ கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான். நான் இப்போ இப்போ அவங்க எப்படி டைவர்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெண் உரிமை அது இது அப்படின்லாம் டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ டைவர்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஓகே, இது ஒரு ஜனநாயக நாடு. கண்டிப்பா. நான் இப்போ யாரை பற்றியும் பேச போகிறதில்ல, எந்த தனி மனிதனை பற்றியும் பேச போகிறதில்ல, எந்த மதத்தை பற்றியும் பேச போகிறதில்ல, யாரோட உரிமையை பற்றியும் பேச போகிறதில்ல. நான் ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன். நான் ஒரு ஹிந்து, இறுதி வரை நான் ஒரு இந்துவாக வாழ்வேன். இந்து மதத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, இந்து உணர்வாளர்கள், ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க,
இதுக்கு கீழே என்ன கமெண்ட் போடுறீங்க, இதே வாக்கியத்தை அப்படியே கமெண்ட்டாக போடுங்க. என்ன போடுறீங்க? நான் ஒரு ஹிந்துவாக பிறந்தேன், இறுதி வரை இந்துவாக வாழ்வேன். ஓகே, இதை வந்து உறுதிமொழியா எடுத்துக்கணும் அப்படின்னு. இது போடுங்க, இதை கமெண்டா போடுங்க. ஓகே, இது கீழே கமெண்டா போடுங்க. எத்தனை 1000 கமெண்ட்ஸ் போடுறீங்களோ போடுங்க. இதுக்கு எதிர்மறையான கமெண்ட்ஸ் வரும், எதிர் திசையிலேருந்து ரியாக்ஷன் வரும். ஏன்னா நம்ம யாரையும் அவதூறு பேசல, யாரை பத்தியுமே பேசல. அப்போ அவங்களோட ரியல் இன்டென்ஷன் என்னங்கிறது வெளியில வரும். ஓகே ஓகே, அதனால அவங்க அவதூறா கமெண்ட் போட்டா கூட அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ கமெண்ட்ஸ் போட முடியுமோ போடுங்க. ஹேஷ்டேக் போட்டு இதை ட்ரெண்ட் பண்ணுங்க. செல்ஃபி வீடியோ எடுத்து உங்களோட ஸ்டேட்டஸ்ல போடுங்க. இது எவ்வளோ வைரல் பண்ண முடியுமோ பண்ணுங்க. எதிர் திசையிலேருந்து ஒரு ரியாக்ஷன் வரும், அதை கண்டுக்காதீங்க. ஒவ்வொரு ராசிப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த 2025 என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? ஆல்ரெடி வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க தங்கம் விலை வந்து பயங்கரமான ஒரு உயர்வை சந்திக்கும், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டும் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓவராலாக என்னென்ன விஷயங்கள், என்னென்ன புதிய மாற்றங்கள், புது வளர்ச்சிகள் ஏதாவது வருமா சார்? ஸோ 2025 பற்றி நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசிட்டேன், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன். என்னன்னா 2024 பற்றி முதல்ல சொல்லிடுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2024ங்கிறது வந்து குரோதி வருஷம். இந்த வருஷத்துல நீர்னால வந்து ஆபத்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது ஏற்கனவே நம்ம வந்து சவுத் இந்தியாவில் இப்போது வயநாட்டில் நம்ம ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரை பார்த்தோம். இப்போது தமிழ்நாட்டில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நேத்தி வந்து திருவண்ணாமலையில் ஒரு நிலச்சரிவு நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்றது இப்போ வரைக்கும் தெரியல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய ஏரியாவில் கொஞ்சம் முன்ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் கூட மக்கள் முன்ஜாகிரதையாக இருக்கணும். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது. நாம் பிரார்த்தனை தான் பண்ண முடியும், நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஜோதிடராக நம்ம வந்து இதை ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் சொல்கிறோமே தவிர நம்மளோட விஷ் கிடையாது இது. மக்களும் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அவங்க நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. நம்ம விருப்பம் கிடையாது இல்லையா? ஜோதிட ரீதியாக என்ன இருக்கோ அதை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி டீப் சவுத்தில் ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மழை ரீதியாக, அதாவது வந்து வெள்ளத்தின் இதற்கப்புறம். ஆமாம், ஏன்னா குரோதி வருஷம்ங்கிறது 60 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளோட பஞ்சாங்கம் வந்து ஒரு சைக்கிள். ஓகே, இதே மாதிரி 1964 நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா தனுஷ்கோடியில் ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி குரோதி வருஷம் 60 வருஷம் கழிச்சு இப்போ வருது. நம்ம இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வயநாட்டில் பார்த்துட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் மான்சூன் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது வந்து ஸ்டார்டிங் தான். ஓகே ஓகே, இந்த மழை வந்து விஸ்வரூபம் எடுக்கும் டிசம்பரில். நம்ம இதுக்கு உண்டான எல்லா முன்ஜாகிரதையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் நம்ம செஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த வருடம் டிசம்பர் அப்படிங்கிறனாலே ஒரு பெரிய இயற்கை பேரிடர்களை சந்திச்சு தானே வருவோம். கரெக்டு, டிசம்பர்னாலே மழை வரும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அது வேற, இது குரோதி வருஷம். நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, எல்லா வருஷமும் இருக்கிற மாதிரி இருக்காது, இது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஓகே, பிரார்த்தனை பண்ணிக்கலாம், எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எந்த விதமான பெரிய சேதமும் நடக்கக்கூடாது. நீர்னால வரக்கூடிய ஆபத்துகள் நம்ம ஏற்கனவே சந்திச்சுட்டு வந்திருக்கோம். சுனாமி கூட நமக்கு டிசம்பர்ல தான் வந்திருந்தது. ஸோ அதை ஒட்டி இப்போ இது மழை வெள்ளத்தினால மட்டுமே பாதிப்புகள் ஏற்படுமா, இல்லை கடல் சீற்றங்கள், இல்லை சுனாமிகள் மாதிரியான பேரழிவுகளை நம்ம சந்திக்க நேரிடுமா? நீர்னு நான் சொல்லியிருக்கேன், நீர்னால வரக்கூடிய ஆபத்துன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து மழை வெள்ளத்தினால கூட இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சுனாமினால கூட இருக்கலாம். நீர் மொத்தத்தில் நீர்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இப்போது ராகு போய் மீன ராசியில் உட்காந்துருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தை, அதே மாதிரி செவ்வாய் வந்து நீச்சமாகி தன்னுடைய 8ஆம் பார்வையாக சனியை பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த வானிலை ஆராய்ச்சி மையங்களால் கூட ப்ராப்பராக அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது என்ன நடக்கும்னு. ஏன்னா நிலைமை அப்படி இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ராகு வந்து அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால ப்ரெடிக்ட் பண்ண, நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்தா நேத்தியோ வந்து அந்த புயல் சின்னம் வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக நின்றுச்சு, என்ன காரணமே தெரியல. அது அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அதுக்கான மொமெண்டம் கிடைக்கல, அதனால அது அங்கேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ
எல்லா விதத்துலையும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் அடுத்தது வந்து விஸ்வவாசு வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் வருது இல்லையா? ஸோ இந்த விஸ்வவாசு வருஷம்ங்கிறது வந்து 1965 ஓகே இதுக்கு முன்னாடி வந்தது. இந்த விஸ்வவாசு வருஷம்ல என்ன நடந்தது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் ஒன்று நடந்தது இந்தியா பாகிஸ்தானுக்கு. ஓகே கண்டிப்பா. ஆமா இல்லையா? அவங்க வந்து ஸ்ரீநகர் வரலும் வந்துட்டாங்க, நம்ம வந்து லாகூர் வரலும் போயிட்டோம். பாகிஸ்தானுக்கு எப்பெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதோ அந்த ஹேட்ரடை வந்து இந்தியா மேலே திருப்பி விடுவாங்க. ஓகே ஓகே, இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இம்ரான் கான் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு, ஆனால் அவரை இன்னும் ஜெயிலே வச்சுருக்காங்க, ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஷாபாஸ் ஷெரீஃப் தான் இன்னும் பிரைம் மினிஸ்டராக உட்காந்துருக்காரு. மக்கள் அதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஆர்மி வந்து 144 போட்டு போராடுற மக்கள் எல்லாம் வந்து அடக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா, இந்த ஹேட்ரடை எப்படியாவது இந்தியா மேலே திருப்பி விடணும். திருப்பி விட்டு இதை ஒரு சின்ன வார் மாதிரி ஆக்குனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதை தான் அவங்க காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. 65லயும் இதுதான் நடந்தது, இப்போ அதுதான் நடக்குது. ஓகே, ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யாவுக்கும் வந்து மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சமயத்துல இன்னொரு போர் அப்படின்னா இது வேர்ல்ட் வார் கூட வரதுக்கான வாய்ப்புகள். நீங்க இப்போ சிரியால வார் ஆரம்பிச்சிருச்சு நேற்று பாத்தீங்களா? அஃபிஷியலா வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் செத்து போனதா சொன்னாங்க. அன்அஃபிஷியலா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. சிரியாவோட அதிபர் பஷார் அல் அசத் அவர் தப்பிச்சு ரஷ்யா ஓடி போயிட்டார். இப்போ சிரியாவில் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. கண்டிப்பாக அந்த போராளிகள் வந்து ஒரு பெரிய சிட்டியை கைப்பற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த சிரியாவையும் கைப்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த மிடில் ஈஸ்ட்டும் வந்து பெரிய கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. ஸோ இப்போ ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பாங்க, ப்ரைஸஸ் மட்டும் இல்லை, ஆயில் வந்து கிடைக்கிறதே தட்டுப்பாடு ஆகிறதுக்கான நிலைமை கூட வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்களன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும், இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆயிலை நம்பி தான் இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி வந்து பாதிக்கப்படும், விலை உயர்வு ஜாஸ்தியாகும், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும். இதனால மார்க்கெட் நிச்சயமாக அஃபெக்ட் ஆகும். ஓகே, இதுதான் நான் சொன்ன ரீசன். இதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் ஆகும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. இது நான் ப்ராக்டிக்கல் ரீசன் சொன்னேன். பட் இந்த மார்ச் ஏப்ரல் வாக்கில் பார்த்தீங்களான்னா இந்த ராகு சனியோட சேர்ந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் வந்து மீனராசி. மீனராசியில் வந்து ராகுவும் சனியும் ஒன்றா சேர்றாங்க. அதோட மெர்க்குரியும் சேருது. மெர்க்குரி வந்து நீச்சமாய் வக்கரமாகிறார். மெர்க்குரி தான் மார்க்கெட். 12ஆம் வீடுங்கிறது வந்து விரயஸ்தானம், ஹவுஸ் ஆஃப் லாஸ். ஓகே, சோ இப்போ மீனம் அப்படின்னு நம்ம அதே மாதிரி சூரியனும் வந்து 12ஆம் இடத்துல போய் இவங்களோட சேர்றாரு. ஓகே, ஸோ மேபி ஒரு அதாவது வந்து ஜியோ பாலிட்டிக்கலில் ஒரு பெரிய பவர் ஷிஃப்ட் நடக்கலாம், இல்லை பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், இப்போ வந்து பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இது மீனம் அப்படிங்கிறது நீர் ராசி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதனால கூட நீர்நிலைகளால் ஆபத்துகள் ஏற்படுதா? ஆமாம்மா, அதை தான் நான் சொன்னேன். அதனால தான் நீர் ராசியில் போய் ராகு உட்கார்ந்துருக்காரு. ஓகே, அதனால தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது விஸ்வவாசு வருஷம். இந்த நீர் ராசியில் போய் ராகு உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் நீச்சமாயி தன்னுடைய 8ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு. ஸோ சனி வந்து கும்பத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ இது குரோதி வருஷம் வேற. நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது புயல் எப்போ வரும், எப்படி வரும். இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அப்படின்னா இந்த 2025 பயிற்சிகளும் வந்து நடக்குது. குரு பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், ராகு கேது பயிற்சி ஆகட்டும், இந்த முக்கிய பயிற்சிகளால் இருந்து கூட நம்மளை காப்பாற்றிக்க முடியாதா? முக்கிய பயிற்சிகளால் ஒரு சில ராசிகளுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, பட் ஓவராலாக பார்த்தீங்களான்னா முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. ஓவராலாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பார்த்தீங்களான்னா வந்து இது வந்து ஒரு நல்ல வருஷம் அல்ல அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன்.
ஓகே. ஸோ இப்போ நிறைய நம்ம பரிகாரங்கள் வந்து செய்கிறாங்க. இப்போ வேர்ல்டு வைடாக இருக்கட்டும், இல்லை ஒரு தனிநபருக்காக இருக்கட்டும், உலக சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய கோவில்களில் வந்து யாகங்கள் வந்து பண்ணுறதாகட்டும், சில பூஜைகள் வந்து செய்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பெரிய கண்டத்தில் இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஏதாவது முன்னோர்கள் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இது வந்து நடந்திருக்கு. அதோட என்ன சொல்கிறது, அதோட தாக்கம் வந்து கம்மியாயிருக்கு. அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக நிறைய கோயில்களில் பண்ணும் பட்சத்தில் இதோடைய அந்த தாக்கம் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. ஓவராலாக நம்ம சவுத் இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வந்து லிட்ரஸி ரேட்டுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகே, பெண்கள் வந்து செல்ஃப் டிபெண்ட் ஆகிட்டாங்க. அது ஆண்கள் ஏற்றுக்கணும். ஓகே, நான் ஆண்களை குறை சொல்லலை, பெண்களையும் குறை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குவோங்க. அவங்க செல்ஃப் டிபெண்ட் ஆகிட்டாங்க. அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வந்து ஆண்களுக்கும் வரணும், அவங்க குடும்பத்துக்கும் வரணும். ஓகே. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருக்குது. அவங்களும் ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்களான்னா இப்போ ஆண்களை விட பெண்கள் ஜாஸ்தி வந்து நீங்கள் +2 10th ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, பொண்ணுங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க. ஸோ பெண்கள் வந்து எல்லா விதத்துலேயும் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அதுவும் சவுத் இந்தியாவில் நான் சொல்கிறது. நார்த் இந்தியாவில் இந்த நிலைமை கிடையாது. சவுத் இந்தியாவில் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 2 ஜென்ரேஷன் வந்து இந்த பாதிப்புக்கு உள்ளாவாங்க ப்ராக்டிக்கலி. ஏன்னா அந்த பக்குவம் அவங்களுக்கு வரணும். ஏன்னா வந்து பெண்களும் தனக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க. அவங்களும் வந்து நம்மளை விட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குது. இது 2 ஃபேமிலியும் உணரணும். இதுக்கு ஒரு 2 ஜென்ரேஷன் ஆகும். அந்த 2 ஜென்ரேஷன் வந்து இந்த பாதிப்புகளை சந்திக்கும். அதுக்கப்புறமா வந்து இது வந்து சரியாகும். ஓகே. இப்போ நம்ம பொதுவாக அந்த ஜாதகம் திருமணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் நான் சொல்கிறேன். அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் இப்போ வந்து டிவோர்ஸ்க்கு அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க தான் டிவோர்ஸஸ் ஜாஸ்தி நடக்குது இப்போது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. பொதுவாக எல்லா இடத்துலையுமே நடக்குது. என்னோட கிளைண்ட்ஸ் நான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது நடக்குது. ஸோ என்ன காரணம்? அவங்களோட கிரக ரீதியாக ஏதாவது மிடில் ஏஜ்ல இந்த ராகு தசை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும். முன்னாடி இந்த ப்ராப்ளம் வரும்போது பெண்கள் நிறைய விதத்துல சகிச்சுட்டு போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, நிறைய விதங்கள்ல சகிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த மிடில் ஏஜ்ல பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ராகு தசை நடக்கும்போது அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் பட்சத்தில் பெண்கள் வந்து செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கிறதுனால முடியாது போன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே. ஸோ இதுதான் ஆண்களுக்கும் அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் சொன்னேன், ஒரு 2 ஜென்ரேஷன் ஆகும். இது வந்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வந்து 2 பேருக்கும் வரதுக்கு வந்து ஒரு 2 ஜென்ரேஷன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த ராகு தசைனால தான் டிவோர்ஸ் கேசஸ் அதிகமாகுது. மிடில் ஏஜ்ல ராகு தசை நடக்கிறவங்களுக்கு தான் ஜாஸ்தி டிவோர்ஸஸ் ஆகுது. நான் பார்த்த வரைக்கும் பர்சன்டேஜ் வைஸ் 70 to 80% நான் சொல்லுவேன். ஓகே. இப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் சொல்ல முடியுமா? ஜென்ரலாக வந்து பேசிக் பரிகாரங்கள் சொல்கிறேன். இப்போது ராகு வந்து இப்போது ஒரு ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல உட்காந்துருக்கான், அவன் எந்த மாதிரி அந்த ஜாதகத்தை அஃபெக்ட் பண்ணுறான். ராகு தசை நடக்கும்போது இப்போது 6-10 இருக்கிறவங்களுக்கு வந்து ராகு வந்து நல்லது செய்வான், நிறைய நல்ல விஷயங்கள் செய்வான். மெயினாக வந்து 10 இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக வந்து நிறைய உயர்வுகளை கொடுத்துருவான். ஓகே. ஆனால் பர்சனல் லைஃப்பில் அடிப்பான். அவங்களுக்கும் பர்சனல் லைஃப்பில் பிரச்சனைகள் வரும். அது டிவோர்ஸ் வரலும் போகுமான்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சில பேருக்கு அது வரலும் கூட போகும். ஆனால் ராகு எந்த இடத்துல உட்காந்துருக்கான்றதை பொறுத்து தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது இதுக்கான பரிகாரங்கள் வந்து ராகுவோட ட்ரபிள்ஸை தடுக்கக்கூடிய முக்கியமான 2 டயட்டிஸில் முக்கியமான ஃபஸ்ட்டு வந்து துர்கை அம்மன். ஓகே. துர்கை அம்மனை வழிபட ஆரம்பிக்கணும். அடுத்தது வந்து காலபைரவர். காலபைரவரை வழிபட ஆரம்பிக்கணும். முதல்ல துர்கை தான். ஓகே. ஸோ செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்கைக்கு வந்து இந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு அதில் விளக்கு போடணும். ராகு காலத்தில் 3 to 4 ராகு காலம்.